கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய காலம் என்று சொல்லலாம். இவர்களுக்கு தன்னுடைய சொந்த ராசியில் குரு பகவான் அமரப்போகிறார். ஸோ குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அது பண கஷ்டமாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் இவர்களுக்கு இது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய வருடம் இந்த 2026. ஸோ இது வரைக்கும் அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டேன், அப்புறம் கேது ராகுனால் கஷ்டப்பட்டேன், இப்படி ஒரு மன வருத்தத்தில் குடும்பத்தை பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் இந்த குடும்பத்தில் சேரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பினை தரப்போகுது 2026. வியாபாரம் செய்பவர்கள், அரசாங்க பணியில் இருக்கிறவங்க, சொந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே கடன் பிரச்சனைகள் தீரும். பணத்திற்காக ரொம்ப இது நாள் வரைக்கும் நான் உழைச்சேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இதுவரையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பகை தீரும், உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்களும் உங்களுக்கு மாறும். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நான் ஒரு மருத்துவத்திற்கே நான் நிறையா செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் குடும்பத்தில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் சேருவது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தருவதாகவே அமைகிறது. இந்த வருடம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வருடமாக இருக்கும். இந்த வருடத்தில் கடகராசி அன்பர்களுக்கு நெடுந்தூர பிரயாணங்களும் காத்திருக்கிறது. வெளிநாடு பிரயாணங்கள் அல்லது வெளி மாநிலங்களில் போய் வேலைக்கு சேருவது, இது போன்ற விஷயங்களும் இந்த வருடத்தில் உங்களுக்கு நடைபெறும். இந்த வருடம் நீங்கள் ஒரு ஆலயம் போகணும், ஒரு ஆலயத்திற்கு போய் நம்ம இந்த வருடத்திற்கான பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ராமேஸ்வரம், திருப்புல்லானி, மகாபல்லிபுரம், அப்புறம் பூரி ஜெகநாதர் டெம்பிள், வர்க்கலா, கோகர்ணா, இப்படி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குஜராத் போல் சோம்நாத், இந்த மாதிரி கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லது. கடகராசியில் பெண்கள் இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஒரு முறையாவது சக்தி பீடங்கள் 12 சக்தி பீடங்கள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு 5 சக்தி பீடங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் போயிட்டு வரலாம்.